உங்களுக்கும் கானா வினோத்துக்கும் இருந்த பாண்டிங் எப்படி இருந்தது? இப்ப திரும்ப கான்டாக்ட் ஆக்சுவலா இருக்காங்க அது ரெண்டு வந்து பேருக்குள்ள? ஒரிஜினல் கிடையாது மேடம். ஆக்சுவலா இவங்க நிறைய காமிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சுத்தமா ஏன்னா ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டை தாண்டி ஓவரா பேசுவோம் அப்படி. நம்ம வந்து சினிமா துறையில ஹீரோ ஆகணும் அப்படின்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நம்மளுக்கு பல முகங்கள் இருக்கு. ரொமான்ஸ்னு ரொமான்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். நம்ம ஒரு வேற சேனல்ல வந்து டிராவல் பண்ண ட்ரை பண்றோம். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி நம்மளை வந்து பொறாமப்பட்டு ரொம்ப அமுக்க ட்ரை பண்ணாரு. பட் அது அவங்களால யாருனாலும் முடியாது மேடம். எனக்கு ஒவ்வொரு டைம் ஒரு ஸ்ட்ரகிள் வரும். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இருந்து நான் அதை ஃபேஸ் பண்ணல. ஒவ்வொரு டைம் வரப்ப இன்டர்வியூ ஒன்று வரப்ப நம்மள ஸ்ட்ரகிள் பண்ண நிறைய பேர் வந்தாங்க. அவங்கலாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. அந்த நேரம் நம்ம ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணவங்கள தூக்கி கொண்டாடுற மாதிரி தெரியும். பட் அதுக்கப்புறம் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. எவன் ஒருத்தன் அவனுக்கு நீ இண்டிவிஜுவலா திறமனால வரானோ அவங்க மட்டும் தான் அடுத்த லெவல் முன்னேறி போவாங்க. ஓகே. நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல பாருங்க. யாராவது பெர்ஃபார்மன்ஸ் போடுறப்ப நான் யார் பின்னாடி போய் நான் நிக்க மாட்டேன். ஆமா. ஏன் பின்னாடி தான் எல்லாரும் வந்து நிப்பாங்க. அதை நல்லா நோட் இது பண்ணுங்க. வியானா சொல்லியிருக்காங்க. ஆமா. வியானாவே சொன்னாங்கல்ல, ஜெயிக்கிற குதிரை மேல ஏறி சவாரி பண்ற குதிரை யாருன்னா ஜெயிக்கிற குதிரை திவாகரனே. அது மேல ஏறி சவாரி பண்ற நினைக்கிறதுக்கான அது வந்து ஒரிஜினலா வரவே வராது மேடம். ஏன்னா உண்மை, நீதி, நேர்மை, சத்தியம் தான் ஜெயிக்கும். ஓகேங்களா?